Hi friends, today our topic is hard disk failure and its functionality. ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் என்ன, ஸோ அப்படி ஃபெயில் ஆகக்கூடிய ஹார்ட் டிஸ்கோட சிம்டம்ஸ் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயில் ஆகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. அதில் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மூவிங் மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ அதில் நிறையா மூவ் ஆகக்கூடிய மூவிங் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் நிறையா இருக்கிறனால தான் அது அதிகமாக ஃபெயிலியர் ரேட் ஆகிறதுக்கான காரணம். அது சாட்டா ஆர்டிஸ்க், சாஸ் ஆர்டிஸ்க், இந்த மாதிரிப்பட்ட ஆர்டிஸ்க்கெல்லாம் எடுத்து சாஸெல்லாம் ஆர்டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்ல நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது என்டர்பிரைஸ் லெவலில் சர்வர்ஸ் ஆர் ஸ்டோரேஜஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் மற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் டெஸ்க்டாப் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு சாஸ் ஆர்டிஸ்க் போட முடியாது. அந்த இன்டர்ஃபேஸ் அதில் இருக்காது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஹார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறையா இருக்கும், மெக்கானிக்கல் மூவிங் பார்ட்ஸ் நிறையா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபெயில்யூர் ரேட்டு க்ரியேட் ஆகிறதுக்கான காரணம். ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்கை பற்றி அதனுடைய ஃபெயில்யூர் ஏன் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஹார்ட் டிஸ்கோட ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சாட்டா ஆர் சாஸ் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கெல்லாம் வந்துருச்சு, NVMe ஹார்ட் டிஸ்க்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிப் பேஸ்டு இதுலலாம் பார்த்தீங்கன்னா மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால் ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மி. அதனால தான் எஸ்எஸ்டி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மார்க்கெட்டில் வந்தது. சாட்டா அண்ட் சாஸ் ஹார்ட் டிஸ்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான மூவிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னிங் பிளாட்டர் அண்ட் ஆக்சுவேட்டர் ஆம். ஸோ அந்த ஸ்பின்னிங் பிளாட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சிடி பார்த்துருப்பீங்க. அந்த சிடியை மாதிரி ஒரு ரவுண்டு மேக்னெட்டிக் டிஸ்க் ஒன்று இருக்கும். அதுதான் ஸ்பின்னிங் பிளாட்டர். அந்த ஸ்பின்னிங் பிளாட்டரில் தான் நிறைய ட்ராக்ஸ் அண்ட் செக்டார்ஸ் இருக்கும். இதில் தான் உங்களுக்கு டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஆகும். ஸோ அந்த டேட்டா ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு தான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவேட்டர் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்டையர் டிஸ்க் வழியாகவும் அது ரொட்டேட் ஆகும்போது அந்த டிஸ்கில் மேலே ரீட் ஆகுறதுனால தான் மூவ் ஆகுறதுனால தான் உங்களுக்கு நம்ம டேட்டாவை நம்ம ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ முடியுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் டிஸ்கை மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும். அந்த மோட்டாருடைய ஸ்பீட் என்னென்னா 7200 RPMல அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோ ஸ்பீடில் அது ரொட்டேட் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆக்சுவேட்டர் ஆம் அந்த இடத்துல மூவ் ஆகும்போது ட்ராக்கு மேலே மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேட்டா ரீட் ஆகும், இன்னொன்று நம்ம ரைட் பண்ணக்கூடிய டேட்டா ரைட் ஆகும். ஸோ இந்த மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டார் ஃபெயிலியர் ஆச்சுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பின்னிங் பிளாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா RPM ஸ்லோவாகிடும். RPM லோ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப மோசமாயிடும். ஸோ அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர் ஆம் இது மேலே அந்த ட்ராக்குக்கு மேலே செக்டாருக்கு மேலே மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு அதில் சீக்கிரமாக டேமேஜ் இம்மீடியட்டாக கிரியேட் ஆகாது, டேமேஜ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறனால தான் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன். அது இம்மீடியட்டாக ஃபெயில் ஆகாது, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் திரும்ப 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 அது ரொட்டேட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபெயிலியர் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒன்று ஓவர் ஹீட்டிங், அப்படி இல்லை அப்படின்னா அப்நார்மல் பவர் ஃப்ளக்சுவேஷன். இந்த ரெண்டு ரீசன் தான் மேஜர் ரீசன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸு கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகி மூவிங்கில் இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிக் மோட்டார் ஃபெயில் ஆகலாம், இல்லை ஆக்சுவேட்டர் ஆம் உங்களுக்கு சீக்கிரம் அது டேமேஜ் ஆகி தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்பின்னிங் பிளாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 7200 RPM ரொட்டேட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஸ்பின்னிங் பிளாட்டர் RPM இது மோட்டர் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகும். சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் நடக்கும்போது இதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிறது. அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்நார்மல் பவர் ஃப்ளக்சுவேஷன், இல்லை சிஸ்டமில் இருக்கக்கூடிய SMPHலேருந்து ப்ராப்பரான பவர் சப்ளை சரியாக கிடைக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சு இல்லைனா ஃபெயில் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா அது அந்த சிஸ்டத்தில் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லைனா அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் அதில் நம்ம இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம். அதாவது என்னென்னா ஒன்று சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸு ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டத்தோட
பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாயிரும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மிஷினை ஆன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது வந்து ரைட் கிளிக் ஆகி அந்த ரெஃப்ரெஷோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது அந்த ஃபீச்சர்ஸ் வர்றதுக்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்நார்மல் டைம் எடுக்கும். இம்மீடியட்டாக வரக்கூடியது ஒரு செகண்டில் வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா டைம் டிலே ஆகும், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ரீசன். இது மட்டும் தான் ரீசன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து இந்த ஸ்லோனஸுக்கு நாட் ஒன்லி ஹார்ட் டிஸ்க், இது நிறைய மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. நான்லாம் ஒரு கஸ்டமர் பிளேஸில் போயிட்டு சிஸ்டம் வந்து அப்நார்மலாக ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டில் செக் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது தான் செக் பண்ணுவாங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்டிங் நாய்ஸ் வரும். அந்த மோட்டாரில் இருக்கக்கூடிய பேரிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த கிரைண்டிங் நாய்ஸு கிளிக்கிங் நாய்ஸ் மாதிரி டக் டக் டக்னு ஒரு சவுண்டு வரும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி விட்டு விட்டு ஸ்லோவாகும். அது நார்மலாக அந்த சாட்டா ஆடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் வராது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா சும்மா கீழே அந்த ஆடிஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிசிபி போர்டு இருக்கும். அதில் லைட்டாக கை வச்சு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த மோட்டர் நின்று ஓடுறது, இல்லை அப்படின்னா அந்த கிளிக்கிங் நாய்ஸ் இருக்கிறது, கிரைண்டிங் நாய்ஸ் வர்றதெல்லாம் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் சீக்கிரம் ஃபெயில் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொரு சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளூ டம்ப் எரர் வரும். இந்த ப்ளூ டம்ப் எரர் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று ரேம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரி கம்ப்ளீட் ப்ளூ ஸ்க்ரீன் மாதிரி வரும். வந்துட்டு இமீடியட்டாக உடனே வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும், இல்லைனா ஆஃப் ஆகும். ஸோ இந்த ரீசன் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரேம் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும், ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தாலும் வரும். ஹார்ட் டிஸ்க் என்ன ப்ராப்ளம் இருந்தால் அப்படி வரும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி ஆக்சுவேட்டர் ரேம் மூவ் ஆகும்போது மேலே வந்து அந்த செக்டாரில் எங்கேயாவது பேட் செக்டார் ஒரு செக்டார் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு வரும்போது நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செக்டாரில் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை ரீட் பண்ண முடியலை அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட்டாக ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வரும், உடனே மிஷின் ரீஸ்டார்ட் ஆகும், இல்லை ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்று கிரைண்டிங் நாய்ஸ் வரலாம், இல்லை அப்படி இந்த சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் லோ ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா வந்து அந்த ஆர்பிஎம் வந்து கம்மியாகிறது. அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ டம்ப் எரர். இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் தான் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியராக போகுது அப்படிங்கிறத சிம்டம்ஸு. அந்த சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னாலே இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது நல்லது. இல்லை நீங்கள் இதை எப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா சடனாக ஒரு நாள் ஃபெயில் ஆகும்போது யூ வில் லூஸ் யுவர் என்டையர் டேட்டா. சரி, இந்த பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் டூல்ஸ் இருக்குது? இல்லைன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்னால தான் ஒரு சிஸ்டம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்குது, என்னுடைய டேட்டாவை லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இதை செக் பண்ணுறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் வந்து மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சி டிரைவ் இருக்கும். அதில் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸில் நீங்கள் வந்து டிஸ்கோட ஃபெயிலியர் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஃபெயிலியர் ரேட் உள்ளே இருக்கா, டிஸ்கோட பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது செக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் வந்து சிஸ்டம்லேயே உங்களுக்கு டெமோவை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அந்த ஆப்டிமைஸ் பண்ணிங்கனாலும் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை பண்ணாலுமே வந்து உங்களுக்கு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன செய்யாது, இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹார்ட் டிஸ்க் சென்டினல், HDD சென்டினல் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சிஸ்டமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து பெய்டு வெர்ஷன், ட்ரையல் வெர்ஷனும் இருக்குது. ட்ரையல் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது இருக்குது. இந்த டூல் மூலமாக நீங்கள் செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்கோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதனோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளோ பேட் செக்டார்ஸ் இருக்குது, அது எவ்வளோ லைஃப் டைம் வந்து ஓடி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்துரும். அதில் ஹெல்த் ஸ்டேட்டஸ் 100 கீழே, அதாவது 92, 95 இந்த மாதிரி இதில் இருந்தது அப்படின்னாலே பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே இமீடியட்டாக நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு ஹார்ட் டிஸ்கை மாற்றுறது நல்லது. அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம்லேயே வரக்கூடிய உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரக்கூடிய கமாண்ட் ப்ராம்ப்டில் வரக்கூடிய செக் டிஸ்க் அப்படிங்கிற ஒரு டூல். நீங்கள் ரன் கமாண்டில் போங்க, கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி CHK அப்படிங்கிற ஒரு கமாண்டை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக டிஸ்கை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். ஏதாவது பேட் செக்டார் இருக்கா, ஃபெயிலியர் இருக்கா, ஹார்ட் டிஸ்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும். இதன் மூலமாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னா சில சிஸ்டமில் முன்னாடி வந்த பயாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்ஏஆர்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்எம்ஏஆர்டினா என்னென்னா செல்ஃப் மானிட்டரிங் அனலைசிஸ் ரிப்போர்ட்டிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதான் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா சிஸ்டம் பூட் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் மானிட்டரிங் செல்ஃப் மானிட்டரிங் டூல் என்ன ஆகும்னா டிஸ்க் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆரம்பத்திலே பயாஸ்லேயே உங்களுக்கு வந்து சொல்லிவிடும். ஆனால் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் பயாஸ்லாம் அது இல்லை. அது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்போ எல்லாம் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ஹெச்பிஆர் டெல் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா டெல் சிஸ்டம் நீங்கள் எடுத்தீங்கன்னா F12 போனீங்க, F12 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பூட் ஆப்ஷனுக்காகும். அது கீழே பார்த்தீங்கன்னா பயாஸ் செட்டப்புக்குள்ளே போகக்கூடிய ஆப்ஷன் கீழே கடைசியாக டயக்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டயக்னாஸ்டிக்ஸில் போனீங்க அப்படின்னா என்டையர் ஹார்ட்வேரையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்வேர் ஃபெயிலியர் இருக்கா, ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் இருக்கா அப்படிங்கிறத ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ வரக்கூடிய பயாஸில் அது இல்லை. அதனால் அந்த மாதிரி டயக்னாஸ்டிக்ஸ் வழியாக செக் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நேஸ் இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்களில் போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டோரேஜில் போனீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உங்களை தனியாக நேஸில் இருக்கும். அந்த நேஸுக்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எஸ்எம்ஏஆர்டி ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸில் போனீங்கன்னா இருக்குது. ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இருக்குது. ஒவ்வொரு நேஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த எஸ்எம்ஏஆர்டி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நீங்கள் வந்து ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா அதுவே செல்ஃப் மானிட்டரிங் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு ஹார்ட் டிஸ்கில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அந்த டூல்ஸை கொஞ்சம் டெமோவில் பார்த்துடலாம். எப்படியா நீங்கள் வந்து இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் நீங்கள் வந்து ஹெச்டிடி சென்டினல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு hdsentinel.com அப்படின்னு சொல்லி ஒரு சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரையல் வெர்ஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து ட்ரையல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி திரும்ப நான் சிஸ்டம்லேயே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓகே இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டுறதுல பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒன்று டோஷிபா வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா WD வந்து நான் வந்து SSD ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன். நான் வந்து ஒன்றில் வந்து டேட்டா வச்சிருக்கிறேன், ஒன்றில் வந்து OS வச்சிருக்கேன். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு SSD போட்டு OS போட்டிருக்கிறேன். ஹார்ட் டிஸ்கில் நார்மல் ஷார்ட் ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டேட்டாவை நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 100% எக்ஸலண்ட் இருக்குது. ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் 100% எக்ஸலண்ட் இருக்குது. ஹெல்த் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் இருக்குது. இதுதான் அந்த SMART அப்படிங்கிற ஆப்ஷன். SMART அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டேட்டா இன்சூரட்டான அது எதுன்னு எல்லா ரிப்போர்ட்டையுமே உங்களுக்கு வந்து கிளியராக இங்கே கொடுத்துருது. அன்சேஃப் ஷட் டவுன்ஸ் வந்து சேஃபாக இல்லாமல் ஷட் டவுன்லாம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நான் ஏதாவது பவருக்கு ஒரு ஆஃப் ஆகிருப்பேன், பவர் ஆன் ஹவர்ஸ் வந்து இவ்வளோ நேரம் இருந்திருக்கு அப்படிங்கிறத. இது எல்லாமே இதுதான் அந்த செல்ஃப் மானிட்டரிங் டூல். இது பார்த்தீங்கன்னா இது இந்த டூலில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுனால வருது. நார்மலாக ஹார்ட் டிஸ்கில் எல்லாம் பார்த்தீங்க நார்மல் நேஸு இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டோரேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து கரண்டாக என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுது. இது வந்து இந்த டூல் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர்ட் டூலில் நான் சும்மா ட்ரையலுக்காக போட்டு வச்சுருக்கிறேன், உங்களுடைய இதுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வீடுகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து சியை ரைட் கிளிக் பண்ணுங்கள். எந்த பார்ட்டிஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டூல்ஸ் போனீங்க அப்படின்னா செக்குன்னு சிஸ்டம் செக் வந்து சிஸ்டம் எரர்ஸ், அதாவது ஹார்ட் டிஸ்க்கு ட்ரைவு அப்படிங்கிறதுல ட்ரைவை வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சிஸ்டமில் ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடும். இல்லைனா ஆப்டிமைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்டிமைசேஷன் ரன் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ செக்குன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ செக் பண்ணி முடிச்சிருச்சு. செக் பண்ண அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்கேன் ஆயிடுச்சு. விண்டோஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்கேன் த ட்ரைவ்னு வருது. நோ எரர்ஸ் வயர் ஃபவுண்ட். இப்போ எரர் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுது. இப்போ ஆப்டிமைஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிமைஸ் ஆகி ரீஃப்ராக்மெண்ட் ஆகும். இந்த ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ரொம்ப மோசமாக ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருக்குது, சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு அந்த ஆப்டிமைசேஷன் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிஎம்டி வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இதில் CHKDSK அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட ஃபெயிலியரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதில் வந்துருச்சு விண்டோஸ் ஹேஸ் ஸ்கேன் த ஃபைல் சிஸ்டம் அண்ட் ஃபவுண்ட் நோ ப்ராப்ளம்ஸ், நோ ஃபர்தர் ஆக்ஷன் இஸ் ரெக்கார்ட்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ இது ஆடிஸ்க்கு எதுவும் ஃபெயிலியர் எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லாததுனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பரான ரிப்போர்ட் கொடுக்குது. இல்லை அப்படின்னா ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துரும். இது வந்து இந்த ஒரு மெத்தட்லேயும் நீங்கள் இது வந்து டிஃபால்ட்டாக விண்டோஸ்லேயே வரக்கூடிய ஒரு டூல், அதை வச்சு கூட நீங்கள் செக் டிஸ்க் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்க முடியும். ஸோ சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட சில இது ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரு, மோட்டார் ஃபெயிலியரு, ஆக்சுவேட்டர் ஆர்ம் ஃபெயிலியரு, இல்லை வந்து அந்த ஆர்பிஎம் வந்து ஸ்லோவாக இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட ரீசனால் இருக்கலாம், பவர் ஃப்ளக்சுவேஷனால் இருக்கலாம், ஓவர் ஹீட்டிங்னால கூட அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்ன இதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மால்வேர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணணும். மால்வேர் டூல் ஏதாவது அன்வான்ட் அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் ஆகி பேக்ரவுண்டில் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்குப்பை பண்ணுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா தான் அந்த ஸ்லோனஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சிஸ்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபிசிக்கலாக இந்த மாதிரி ஹார்ட்வேரில் ஏதாவது ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் செய்யாது ஆகாது. ஸோ இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், அடுத்தப்பல என்ன ப்ராப்ளம், நீங்கள் மேஜர் ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டேட்டா லாஸ். ஸோ ஒரு ஹார்ட் அதனால தான் நம்ம வந்து பேக்கப் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், அதில் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம் உங்களுக்கு. எப்போவுமே பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டிவைசஸ், இதில் வந்து நீங்கள் பேக்கப் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஒரு ஹார்ட் ஃபெயில் ஆச்சுது அப்படின்னா இன்னொரு ஹார்ட் இருந்து எடுத்துக்கலாம். அட் அ டைமில் ரெண்டுமே ஃபெயில் ஆக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஹார்ட் ஃபெயிலியரை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா திடீர்னு ஃபெயில் ஆகும். எப்போ வேணாலும் என்ன ப்ராப்ளம் வேணாலும் அதாவது இந்த எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய எல்லா ஹார்ட் வந்து உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான ப்ராடக்ட் தான் கொடுக்குற ட்ரை பண்ணுறாங்க. பட் எலக்ட்ரானிக் குட்ஸ்னு வரும்போது அது இம்மீடியட்டாக ஒரு ரீசனே இல்லாமல் கூட ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை ரொம்ப நாள் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் முடியும் போது உங்களுக்கு வந்து அது லைஃப் டைமில் அந்த மூவிங் மெக்கானிசமில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எப்போ ஃபெயில் ஆகுங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் இப்போ நீங்கள் வீடுகளில் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த வெட்டிங் ஃபோட்டோஸு, டாக்டரோட பர்த்டே, இப்போ குழந்தைங்களோட பர்த்டே ஃபோட்டோஸ், நம்ம அவுட்டிங் போன நிறைய ஃபோட்டோஸ், இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான மெமரிஸை நம்ம அதில் எடுத்து வச்சுருப்போம். இல்லைனா முக்கியமான டாக்குமெண்ட்ஸை, வெரி இம்பார்ட்டன்ட் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் அதில் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா வந்து இம்மீடியட்டாக நீங்கள் டேட்டாவை லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஹார்ட் நீங்கள் டேட்டா இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஹார்ட் டிஸ்க்லேயோ, அடிஷ்னல் ஒரு லொக்கேஷன்லேயோ, அடிஷ்னலாக ஒரு டிவைஸ்லேயோ அட் அ டைமில் பேக்கப் பண்ணுறது நல்லது. இப்போ கமர்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்வரில் டேட்டா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நேஸுக்கு பேக்கப்பை ஷெட்யூல் பண்ணுற மாதிரி அதுலேயே பேக்கப் ஷெட்யூல் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதுலேயே இப்போ இது உள்ளே வந்து இன்டகிரேட்டடாக உங்களுக்கு வந்து டூல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலமாக நீங்கள் பேக்கப் ஜாப் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். சப்போஸ் சர்வர்லாம் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலாக ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சுது அப்படின்னா கூட யூ கேன் ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் யுவர் அனதர் டிவைஸ். ஸோ அது நேஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஹார்ட் டிஸ்கை நம்பி என்றைக்குமே இருக்காதிங்க. அதனால தான் ஒரு ஹார்ட் டிஸ்கோட ஃபெயிலியர் ஏன் நடக்குது, அது ஃபெயிலியர் ஆச்சுதுன்னா என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு காட்டும், அப்படி ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் நடந்ததுன்னா என்ன நடக்கும், நீங்கள் என்ன லூஸ் பண்ணுவீங்க, லாஸ் என்ன நமக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கணும். மாத்திரம் இல்லை, அந்த ஹார்ட் டிஸ்கை செக் பண்ணுறதுக்கு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை வச்சும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்கை செக் பண்ணி அப்பப்போ நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திடீர்னு நீங்கள் ஒரு ஃபெயிலியர் வர்றதை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும். ஸோ இது வரைக்கும் பேசின இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றும் ஒரு புதிய மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்